கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற மாற்ற முடியாத மாறாத கற்பனைகளான நியமங்களை கடைபிடித்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன் மேலே நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொள்ளை நோய், கர்த்தருடைய கோபாக்கினையினால வரக்கூடிய எந்த நோயும் உன்னை தொடவே தொடாது. இல்லை சாதாரணமாக உனக்கு வருகிற வியாதிகள் வந்தா கூட நானே உனக்கு பரிகாரியாக இருந்து அந்த வியாதிக்கு நான் பரிகாரம் செய்வேன் என்பது ரெண்டாவது வாக்கு தத்துவம். இந்த நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கோபத்தினால் உண்டாகிற வியாதிகள், கொள்ளை நோய் காலங்களில் அது உன்னை தொடவே தொடாது. ரெண்டாவது, இயற்கையாக நமக்கு வரக்கூடிய வியாதிகள் இருக்கும்ல, அந்த வியாதிகளில் நான் உன்னை குணமாக்குவேன், பரிகாரி. அந்த வியாதிக்கு நான் தான் மருந்து, நான் தான் பரிகாரி, பரிகாரியாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.